ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொத்தமாக ஒரு 2 வீக்ஸில் 3 டேஸ் கிட்ட ஷாப்பிங் போயிருப்போம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விலாகை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன், பேபிக்கு பர்த்டே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேபிக்கு சில்வர் பேங்கிள் மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தில்லை நகர்லேயே சாமுத்ரிகா ஜுவல்ஸ்னு இருக்குது. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். ஆல்ரெடி பேபி போட்டிருந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருந்துச்சு. ஸோ அது என்னாச்சுன்னா என்னோட காதில் மாட்டி மாட்டி 2 ஸ்டெட்டு வளைஞ்சிருச்சு. அதனால இப்போ ப்ளைனாக இருக்க மாதிரியே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம். அங்கே ஒன்றும் செட் ஆகாதனால இங்கே ஜோயாலுக்காஸ் வந்துட்டோம். இங்கே நிறைய சில்வர் டைப்பில் பேங்கிள்ஸ்லாம் இருந்தது. பட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வேணாம், நம்ம ப்ளைனாகவே வாங்கிக்கலாம், அப்போ தான் ட்ரெஸ்ஸில் எதுலேயும் ஜுவல்ஸில் மாட்டாது அப்படின்றனால அது மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஈவில் டைப்பில் இருக்க பேங்கிள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நியூபார்ன் சைஸ்க்கு தான் இருந்தது, பேபியோட சைஸ்க்கு இல்லை. அடுத்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த பிளைன் டைப்பில் இந்த சில்வர் பேங்கிள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா அழுத்தமாக இருந்தது, அதே போல் வெயிட்டும் நல்லா இருந்துச்சு. பட் சிங்கிள் பேங்கிளே 2000, 2 பேங்கிள் 4000 வந்துருந்துச்சு. இப்போல்லாம் சில்வர்லாம் கூட அவ்வளோ ரேட்ஸ் விற்கிது. கோல்டு முன்னாடி வாங்கிட்டு இருந்த ரேட்டுக்கு இப்போ நம்ம சில்வர்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அந்த பேங்கிளே நல்லா இருந்தனால அதுவே பில் பண்ண சொல்லிட்டோம். அந்த கேப்பில் இந்த ரூபி பேர்ல் இதுலலாம் இயரிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாடல்ஸ் தான் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து இந்த பேர்ல் வச்ச ரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட்டு போட்டு மட்டும் பார்த்தேன். ஒரு க்யூட்டான பாக்ஸில் கொடுத்தாங்க. பேங்கிள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆக்கிட்டாங்க இந்த சில்வர் பேங்கில் பில் பண்ணுறதுக்கே. இது போல் ஷாப்பிங் வரும்பொழுதே பிரியாணி தான் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றது. பிகாஸ் மீல்ஸ்லாம் அந்த டைமிங் முடிஞ்சிருச்சுன்னா நல்லாவும் இருக்காது. அதுவும் செலக்டடான ஹோட்டல்ஸில் தான் மீல்ஸும் நல்லாயிருக்கும். நாங்கள் மெனக்கிட்டு இங்கே தால் ரைஸ் செஞ்சு கொண்டு வந்தால் பேபி பாருங்கள் நோன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டு நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கா. இப்போ இருக்க குழந்தைங்களாம் அவ்வளோ விவரமாகிட்டாங்க. லஞ்ச்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா திருச்சி தெப்பக்குளம் லைன்லேயே தான் சாரதாஸ் இருக்கும். சாரதாஸ் பார்த்திங்கன்னா திருச்சியோட மிகப்பெரிய சாம்ராஜ்யம்னு சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ பேர் அங்கே ட்ரெஸ் எடுப்பாங்க. பட் எனக்கு இத்தனை வருஷத்தில் அங்கே ஒரு ட்ரெஸ் கூட செட் ஆனதே கிடையாது. அடுத்து இன்னொரு நாள் பார்த்தோன்னா இங்கே கிட்ஸ்கேவே வந்தாச்சு நக்கோடா. அங்கே போட்டு பார்க்கலாம் ஒரு சில ட்ரெஸ்லான்னு. ஆனால் நாங்கள் எய்ம் பண்ணி போனது என்னமோ எல்லோ கலர் தான் பேபிக்கு வாங்கணும்னு நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது என்னவோ தெரில, எங்கேயுமே இந்த தடவை எல்லோ கலர் மட்டும் கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் க்ரீன் கலர் வச்சுருந்தேன். அது என்னமோ இந்த 2 கலர்ஸ்லையுமே எங்கேயுமே கிடைக்கல. பிங்க் கலரில் தான் நிறைய கவுன்ஸ் இருந்தது. லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போது பிங்க் கலரில் தான் கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷாப்ஸில் ஜூன் மந்த் அப்போ எந்த ஃபெஸ்டிவல்ஸுமே இருக்காது. அதுக்கு முன்னாடி ரம்ஜான் இருக்கும், ஒன்று அப்போவே வாங்கிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் தீபாவளி அப்போ தான் கலெக்ஷன்ஸ் வரும்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஷராரா, சோலி இதிலலாம் நிறையா டைப்ஸ் அண்ட் கலர்ஸ் இருந்தது. பட் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் வரனால பார்ட்டி வேர் மாதிரி நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால நான் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். பேபியும் ட்ரெஸ்ஸை கலட்டி போடவும் பயங்கரமாக இரிட்டேட் ஆகிட்டா. அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க பில் டேக்லாம் குத்தி இருக்கும் போல இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அழுகையை ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்போ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. வெஸ்டர்ன் டைப்பில் இருந்தது. பார்த்தோன்னே இந்த ட்ரெஸ் எடுத்துட்டோம். அவங்க அப்பாவுக்கும் அனுப்பியிருந்தேன் பிக்கு. அவரும் உடனே இந்த ட்ரெஸ்ஸை வாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பாருங்கள் நீங்களே. ஃபைனலாக இங்கே ஒரு ஃப்ராக் மட்டும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கவுன் பார்த்திங்கன்னா சென்னை சில்கில் பார்த்துட்டு இருந்தோம். ஓரளவு கலர் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி 2000க்கு மேலே ப்ரைஸ்க்கு ஒர்த்தாகவே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போத்தீஸில் பார்த்துட்டு இருந்தோம். போத்தீஸ்லேயும் அபவுட் 2000க்கு மேலே தான் இந்த மாதிரி கவுன்ஸ்லாம் இருந்துச்சு. இதுவும் என்னவோ செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. இது ப்ளைனாக இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் போல். ஃப்ரண்ட்டில் ஒரு ரோஸ் வச்சுருந்தாங்க, அது நல்லாவே இல்லை. ஃப்ராக்லாம் எதுவுமே செட் ஆகாதனால சரி பட்டுப்பாவோட மட்டும் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பட்டுப்பாவோட ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அரவுண்ட் ஒரு 1600 கிட்ட இருந்துச்சு. இதில் ஒரு கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். பர்த்டே எப்போ மார்னிங் கோவில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு பட்டுப்பாவாடை மட்டும் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூராக காஞ்சிபுரம் பட்டு. இது மெட்டீரியலே ஸ்டார்டிங்கே 4000 கிட்ட வந்துச்சு. பட் பயங்கர சாஃப்டாக குவாலிட்டி
அமேசிங்காக இருந்துச்சு. அவ்வளோ ரேஞ்சில் பேபிக்கு காது குத்துறப்ப வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே தெப்பக்குளத்துக்கிட்டே ஒரு நக்கோடா இருக்கும். ஆல்ரெடி வாங்கியிருந்தது சாஸ்திரி ரோட்டில் பார்த்துருந்தோம். இது வந்து பெரிய அவுட்லெட்டாக இருக்கும். சரி இங்கே எதுவும் மாடல்ஸ் எதுக்கும் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இன்ன வரைக்குமே கவுன் வாங்கலை, பர்த்டே கவுனுன்னு. சரி நம்ம அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஃபைனலாக பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு. அண்ட் என்னெல்லாம் ட்ரெஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.